டாய்லெட் பேன் பொருத்துதல். அறிமுகம். முந்தைய பாடத்தில் நாம் லீச் பிட்டு தோண்டுவதையும் வளையங்களை இறக்குவதையும் கற்றுக்கொண்டோம். இந்த பாடத்தில் நாம் டாய்லெட் பேன் வைப்பதை கற்போம். டாய்லெட் பேன் கழிவுப் பொருட்களை வாங்கும் பாத்திரமாகும். தவறாக பொருத்திய அல்லது அமர்த்திய டாய்லெட் பேன் கசிவையோ அல்லது பாத்திரத்திற்கு சேதத்தையோ உண்டு பண்ணும். ஆதலால் டாய்லெட் பேனை சரியாக பொருத்த கற்றுக்கொள்வது மிகவும் முக்கியமானதாகும். நோக்கங்கள். இந்த பாடத்தின் இறுதியில் நீங்கள் அறிந்து கொள்வது: பி-ட்ராப்பை பொருத்துதல், டாய்லெட் பேனை சரியாக பொருத்துதல். திட்டக்குறிப்பு. நம்முடைய வரைபடத்தின்படி பி-ட்ராப் சுவரிலிருந்து 26 சென்டிமீட்டர் தூரத்தில் பொருத்த வேண்டும். டாய்லெட் பேன் உயரமானது 30 சென்டிமீட்டர் மற்றும் பி-ட்ராப் உயரம் 15 சென்டிமீட்டர் ஆகும். டாய்லெட் பேன் பி-ட்ராப்பின் உள்ளே 5 சென்டிமீட்டர் போகும்போது அதனுடைய மொத்த உயரம் 40 சென்டிமீட்டர் ஆகும். அடித்தளம் 20 சென்டிமீட்டர் தரையின் கீழேயும் நிலவரை 20 சென்டிமீட்டர் தரையின் மேலும் உள்ளது. நமக்கு டாய்லெட் பேன் நிலவரையிலிருந்து 10 சென்டிமீட்டர் உயரத்தில் வேண்டும். டாய்லெட் பேன் மற்றும் பி-ட்ராப்பின் மொத்த உயரம் 40 சென்டிமீட்டர். மேலும் 2 சென்டிமீட்டர் சிமெண்ட் கலவைக்கு சேர்க்க தேவைப்படும். ஏனென்றால் பி-ட்ராப் வைக்க நாம் தரையின் கீழே 12 சென்டிமீட்டர் தோண்ட வேண்டும். கருவிகள் மற்றும் பொருட்கள். நாம் இந்த நடைமுறைக்கு போகும் முன்னர் கருவிகள் மற்றும் பொருட்களை பற்றி பார்ப்போம். கருவிகள்: அளவுநாடா, சுத்தியல், உளி, ட்ரோவல், ஸ்பிரிட் லெவல், ஹாக்ஸோ பிளேட், பென்சில். ஹாக்ஸோ மோட்டார் கலக்கும் பாத்திரம். தேவையான பொருட்கள்: இந்தியன் வாட்டர் க்ளோசெட் பேன், பி-ட்ராப், சிமெண்ட் மோட்டார், 1:6 விகிதத்தில் பிசிசி 1:4:8 விகிதத்தில் 4 இன்ச் பிவிசி பைப், காட்டன் துணி, 4 இன்ச் ஹாலோ பிளாக், காகிதம், கான்கிரீட் பிரிக்ஸ், தீப்பெட்டி, தேங்காய் நார். செய்முறை. செயல்முறை விளக்கம் நோக்கத்தில் டாய்லெட் பேனை தற்காலிகமாக அமைப்பில் பொருத்தப்படும். நாம் இப்போது டாய்லெட் பேன் பொருத்தும் படிகளை பார்ப்போம். எச்சரிக்கை: டாய்லெட் பேனை ஜாக்கிரதையாக கையாள வேண்டும். இல்லையேல் விழுந்தால் உடைந்து போக வாய்ப்பு உண்டு. முதலில் நாம் பி-ட்ராப்பின் பரப்பளவை அளவிட்டு குறிக்க வேண்டும். டாய்லெட் பேன் மற்றும் பி-ட்ராப் உயரத்தை அளவிடவும். மேலும் பி-ட்ராப்பின் உள் உயரத்தையும் அளவிடவும். இதுதான் பி-ட்ராப் வைப்பதற்கான இடைவெளி. சுவரிலிருந்து 26 சென்டிமீட்டர் அளவிட்டு சுண்ணாம்பு பொடி கொண்டு இடைவெளியின் ஒரு நுனியிலிருந்து குறிக்கவும். நாம் இப்போது 26 சென்டிமீட்டர் கோட்டின் மீது நடுப்புள்ளியை குறிப்போம். அடித்தளத்தின் 2 விளிம்புகளின் தூரம் 60 சென்டிமீட்டர். நடுப்புள்ளி 2 பக்கங்களிலுமிருந்து 30 சென்டிமீட்டர் தூரத்தில் உள்ளது. அடித்தளத்தின் அடுத்தடுத்துள்ள பக்கத்திலிருந்து 30 சென்டிமீட்டர் தூரத்தில் அளவிட்டு சுண்ணாம்பு பொடி கொண்டு குறிக்கவும். குறித்த 2 புள்ளிகளின் சந்திப்பில் பி-ட்ராப்பை வைக்கவும். எடுத்த அளவுகள் சரியானதா என்பதை உறுதி செய்யவும். நாம் இப்போது பிவிசி பைப்பை பி-ட்ராப்புடன் இணைக்க செயல்படுவோம். அதற்கு நாம் வடிகால் குழாயின் அளவை எடுக்க வேண்டும். பி-ட்ராப்பின் வரித்தடத்திலிருந்து அடித்தளத்தின் வெளிப்பக்கம் வரை அளக்கவும். அது 30 சென்டிமீட்டராக இருக்க வேண்டும். இந்த நீளத்தில் வடிகால் பைப்பை பி-ட்ராப்பின் வெளிச்செல்லும் நுழைவாயிலில் சொருக வேண்டும். 4 இன்ச் பிவிசி பைப் 30 சென்டிமீட்டர் நீளத்தில் வெட்டவும்.
தரையின் மீது பீட்ராப்பை வைக்கவும். ஸ்பிரிட் லெவல் பயன்படுத்தி பீட்ராப்பின் 2 ஓரங்களிலும் நிலையை சரிபார்க்கவும். பீட்ராப்பின் 2 ஓரங்களும் ஒரே நிலையில் இல்லாததை பார்த்தால் அதை சமப்படுத்த பீட்ராப்பின் தாழ்ந்த பக்கத்தில் மண்ணை போடவும். நாம் இப்போது PVC பைப்பை பீட்ராப்பினுள் நுழைக்க தயார் செய்வோம். PVC பைப்பின் ஒரு ஓரத்தை சூடாக்கவும். அதனால் அது விரிவடையும். உடனே PVC பைப்பை பீட்ராப்பின் வளைந்த ஓரத்தில் எல்லா வரித்தடத்தையும் மூடும் வகையில் நுழைக்க வேண்டும். இப்போது PVC பைப்பின் நிலையை ஸ்பிரிட் லெவல் கொண்டு சரிபார்க்கவும். PVC பைப் மற்றும் பீட்ராப்பின் பிணைப்பு வலுவாக இருப்பதை உறுதிப்படுத்த பீட்ராப்பின் ஒரு ஓரத்தில் கயிற்றால் கட்டவும். நாம் இப்போது பீட்ராப்பை தரையின் மீது வைப்போம். நாம் முன்பு தரையின் மீது அமைத்த சந்திப்பில் பீட்ராப்பை வைத்து அதன் பக்கங்களில் தோண்டுவதற்காக குறிக்கவும். நாம் முன்பு சொன்னபடி டாய்லெட் பேன் 10 சென்டிமீட்டர் அடித்தளத்திலிருந்து மேல் இருக்க 12 சென்டிமீட்டர் ஆழத்தில் குழி தோண்ட வேண்டும். நாம் இப்போது ஆழத்தை ஸ்பிரிட் லெவல் கொண்டு சரிபார்ப்போம். குழி தோண்டிய இடத்தில் சிறிது தண்ணீர் ஊற்றவும். ஒரு அடுக்கு சிமெண்ட் மோர்ட்டார் சேர்த்து பீட்ராப்பை வைக்கவும். தரையில் சரியாக பொருத்த பீட்ராப்பின் அடித்தளத்தை மோர்ட்டார் கொண்டு கட்டவும். பீட்ராப்பின் நிலையில் ஸ்பிரிட் லெவல் கொண்டு உறுதிப்படுத்தவும். பீட்ராப் எதிர் சுவரிலிருந்து 26 சென்டிமீட்டர் தூரத்திலும் பக்கவாட்டிலுள்ள சுவரிலிருந்து 30 சென்டிமீட்டர் தூரத்திலும் வைக்கப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்தவும். அடித்தளத்திலுள்ள இடைவெளியை செங்கல்கள் மற்றும் சிமெண்ட் மோர்ட்டார் கொண்டு நிரப்பவும். நாம் இப்போது டாய்லெட் பேன் எவ்வாறு வைப்பது என்பதை பார்ப்போம். இந்த வேலை அடுத்த நாளில் மட்டுமே மேற்கொள்ளப்பட வேண்டும். ஏனென்றால் டாய்லெட் பேன் வைப்பதற்கு முன்னால் பீட்ராப் நன்றாக தரையில் பதிக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். டாய்லெட் பேனை பீட்ராப்பின் மீது வைக்கவும். டாய்லெட் பேனை பிடித்து ஸ்பிரிட் லெவல் கொண்டு சமப்படுத்தவும். அடித்தளத்திலிருந்து டாய்லெட் பேனின் உயரத்தை சரிபார்க்கவும். இது 10 சென்டிமீட்டர் திட்டமிட்டபடி இருக்க வேண்டும். சிறிது தண்ணீரை தரையில் ஊற்றவும். ஹாலோ பிளாக் வைப்பதற்காக ஓர் அடுக்கு சிமெண்ட் மோர்ட்டார் தரையில் பரப்பவும். டாய்லெட் பேனை தாங்கும் வகையில் கற்களை சிமெண்ட் மோர்ட்டார் மீது வைக்கவும். கற்களின் மீது டாய்லெட் பேனை வைத்து அது சேரும் இடத்தில் சிமெண்ட் மோர்ட்டார் போட்டு இணைக்கவும். டாய்லெட் பேன் சுவரின் எல்லா பக்கங்களிலிருந்தும் ஒரே தூரத்தில் உள்ளதா என்பதையும் உறுதி செய்ய வேண்டும். இப்போது ஸ்பிரிட் லெவல் கொண்டு டாய்லெட் பேனின் நிலையை சரிபார்க்கவும். டாய்லெட் பேனின் 2 பக்கங்களிலும்
ஹாலோ பிளாக் தாங்கியவாறு கட்டவும். ஒரு காட்டன் துணியை துண்டாக கீறி சிமெண்ட் க்ரோஅவுட்டில் நனைக்கவும். பி-ட்ராப் நுழைவாயில் மற்றும் டாய்லெட் பேன் வெளிச்செல்லும் வழி இரண்டும் சேரும் இடத்தில் இந்த துணியை கொண்டு கட்டவும். பரப்பளவை சிமெண்ட் க்ரோஅவுட் கொண்டு நிரப்பவும். மேலும் சிமெண்ட் பொடியை சிமெண்ட் க்ரோஅவுட் மீது தூவவும். டாய்லெட்டின் உள்ளே சுத்தம் செய்வது வலியுறுத்தப்படுகிறது. ஏனென்றால் சிமெண்ட் க்ரோஅவுட் கசிந்து பி-ட்ராப்புக்குள் செல்ல வாய்ப்பு உள்ளது. நாம் வெற்றிகரமாக டாய்லெட் பேனை பொருத்திவிட்டோம். சுருக்கம்: நாம் இந்த பாடத்தின் இறுதிக்கு வந்துவிட்டோம். நாம் இந்த பாடத்தில் பி-ட்ராப் பொருத்துவதை கற்றுக்கொண்டோம். டாய்லெட் பேனை வைக்கவும் கற்றுக்கொண்டோம். முடிவு: அடுத்த பாடத்தில் நாம் டாய்லெட் மற்றும் குளியலறை பரப்பளவின் தரையமைப்பை செய்வதை கற்றுக்கொள்ளலாம்.